ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி விலாகில் மங்களன் இருக்கக்கூடிய பித்தளை விளக்கு கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ ஆன்டிக்கில் விளக்காக இருக்கட்டும், இல்லை சாமி சிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. கலெக்ஷன்ஸும் ஏகப்பட்டது இருக்குது. ட்ரெடிஷ்னல் குத்து விளக்கு மாடல்ஸ் நிறையவே இருக்குதுங்க மங்களில். அதே மாதிரி நாச்சியார் கோயில் குத்து விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸுமே இங்கே நிறைய இருக்குது. குத்து விளக்குலேயே 5 முகம் 7 முகம், அதுலேயே 3 அடுக்கு 2 அடுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய இருக்குது. கேரளா டைப் குத்து விளக்குமே கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. சைஸஸும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்னதுலேருந்து ரொம்ப பெருசு வரைக்குமே வந்து கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இந்த கேரளா குத்து விளக்குலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000க்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் சைஸில் வந்து இருக்குது. ஸோ ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் ஜஸ்ட் 1200க்கே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. பூஜை அறை அப்படின்னாவே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக காமாட்சி விளக்கு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதோஷமாக இருக்கட்டும், இல்லை சஷ்டிக்கு முருகனுக்கு நீங்கள் ஏற்ற போகிறீங்க அப்படின்னாலும் சரி, வாராகி பஞ்சமிக்கு வந்து நீங்கள் விளக்கு ஏற்ற போகிறீங்க அப்படின்னாலும் அந்தந்த விளக்கில் அந்த தெய்வங்களுக்கான சிலையுமே வந்து இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கிடைக்குது. ஆன்டிக் கலெக்ஷன் விளக்கு எல்லாமே 1000 ருபீஸ்லேருந்து கூட வந்து நிறைய இருந்ததுங்க. பட் வெயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வெயிட், ஒரு விளக்கு தூக்க கூட முடியல ஒரு கையால். ஸோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மங்களில் நிறையவே இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைபாக சந்தோஷமாக இருந்தது. பூஜை அறையை வந்து நல்லா அழகாக வந்து வச்சுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கிட்டாவே அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும். பட் என்ன தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாலும் நம்மளோட அந்த அகல் விளக்கு, மண் சட்டியில் ஏற்றுற அந்த அகல் விளக்கு பார்த்திங்களா, அது வந்து இன்னும் பூஜை ரூமுக்கு ரொம்ப அழகு கொடுக்கும். வீட்டில் நீங்கள் உப்பு தீபம் வந்து ஏற்றுறீங்க மகாலட்சுமிக்கு அப்படிங்கும்போது நல்ல ஒரு பெரிய அகல் விளக்கு மண் விளக்கில் வந்து நீங்கள் ஏற்றி பாருங்களேன், அந்த வெளிச்சம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைக்கு அப்படி ஒரு அழகை கொடுக்கும். சங்கில் கூட உங்களுக்கு விளக்கு இருக்குங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன சைஸ் தான். எனக்கு விளக்கெல்லாம் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும். அதே மாதிரி சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இல்லாமல் மீடியமான சைஸஸ்லேயே எனக்கு எல்லா கலெக்ஷன்ஸும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மங்கள் போகலாம். அவங்களுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியும். தாமரை விளக்கு கூட இந்த தடவை ரொம்ப சின்ன சைஸ்லாம் வந்து கிடச்சிது. பெருமாளுக்கு ஏற்றக்கூடிய சங்கு சக்கர விளக்கு வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவும் இருக்குது. அதே மாதிரி ஒரே விளக்கில் சங்கு, நாமம், சக்கரம் 3மே இருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸ் கூட இருக்குது. ஸோ இந்த விளக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரே வந்து 350 ரூபா தான் வந்து போட்டிருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. உருளையெல்லாம் ஸ்டார்டிங் 300 ரூபாயிலேருந்து கூட இருக்குது. நீங்கள் பித்தளையில் தான் வேணும் அப்படின்னா கூட உங்களுக்கு 350 ரூபாயில் ரொம்ப குட்டியாக க்யூட்டாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 540 ரூபா போட்டிருந்தது. பட் இதை வந்து தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட்டு. பட் வந்து சின்னதாக ரொம்ப குட்டியாக வந்து நான் யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னா கூட அழகாக இருக்கும். இதெல்லாம் நீங்கள் வீட்டு வாசலில் வைக்கும்போது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதுவுமே ஒரு 300 ரேஞ்சிலேருந்து கூட உங்களுக்கு கிடைக்குது. பட் அதில் நிறைய டிசைன்ஸுமே இருந்தது.
காமாட்சி விளக்கோட ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ரூ. 700. இந்த சைஸில் தான் ஸ்டார்டிங் ஆகுது. பட் இதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அம்சமாக அழகாக இருந்தது. ஸோ இந்த சைஸ் வாங்கி வச்சாலே பூஜை ரூமுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். விளக்கு வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டர்டு கலெக்ஷன் கூட இப்போ நிறையவே வந்திருக்கு. ஏன்னா தீபாவளி அப்படின்றதால எல்லா செக்ஷன்லையுமே நிறையா வந்து கொண்டு வந்திருக்காங்க. சின்ன சைஸ் ஸ்டாண்டில் யானையோட முகம் மட்டும் 3 சைடும் இருக்கும் இல்லையா? ஸோ நல்லா அந்த தந்தம் அந்த இதெல்லாம் தும்பிக்கையெல்லாம் வளைஞ்சிருக்க மாதிரி அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா மங்கள போய் வந்து பாருங்கள். ஸ்டாண்டோட சென்டரில் ஸ்வஸ்திக், தாமரை, விளக்கு இந்த மாதிரி நிறைய போட்டிருக்க மாதிரி இருந்தது. ஏன் நான் இதெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா பூஜைன்றது ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்து பார்த்து வாங்கி பூஜை அறையை வந்து மெயின்டைன் பண்ணி சாமி கும்பிட்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பிடிச்சமான விஷயம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா நல்ல ஒரு டைம் இது. ஸோ தீபாவளி கலெக்ஷன்ஸ் நிறைய மங்கள போட்டிருக்கிறதால நீங்கள் வந்து எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக இருக்காங்க. நான் சொன்ன ஆன்டிக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இது தான். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன். எல்லா சாமி சிலையும் இருக்க மாதிரியான விளக்கு வந்து இப்போ இருக்குங்க. ஒரு கையில் தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டாக இருந்தது. இந்த சங்கு சக்கரம் நாமம் போட்ட விளக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 531 வந்து போட்டிருந்தது. நல்ல அகலமாக நிறைய எண்ணெய் பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வந்து விளக்கு ஏற்றணும் அப்படின்னா தாராளமாக இந்த விளக்கெலாம் நீங்கள் வாங்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த மங்களகரமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான விலாக் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் சொல்ல அந்த கமெண்ட் வந்து எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன். இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.